இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ஏதேன் தோட்டத்துல எந்த கவலை இல்லாம ஒரு குறைவு இல்லாம தேவ மகிமையினால் மூடப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரம் பெற்ற ஆதாம் இப்பொழுது அனைத்து மேன்மைகளும் இழந்து சாபத்திற்குள்ளானான். அப்படி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தான் பாருங்க, நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் தான் நீ ஆகாரம் புசிப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இனி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முழு பொறுப்பு யாரை சார்ந்ததா மாறிட்டு? ஆதாம சார்ந்ததா மாறிட்டு. அதே நேரத்துல பாவம் செய்வதற்கு முன்பு ஆதாமுடைய முழு வாழ்க்கைக்கும் பொறுப்பு யாரு? தேவன். இன்னைக்கு இதுதாங்க வாழ்க்கையின் ரகசியம். தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை உடையவர்களே, நீங்க நல்லா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தா உங்க வாழ்க்கைக்கு முழு உத்தரவாதம் கர்த்தர். உங்க வாழ்க்கை முழுமைக்கும் பொறுப்பு அவர் தான். உங்க தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். உங்களை முற்றிலும் அவர் பராமரிப்பார். உங்க லைஃப்ல நீங்க எதற்கும் ஏங்க வேண்டிய, எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஆனா பாவம் என்கிற ஒன்றுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அதுக்கப்புறம் நீங்க தான் ஸ்ட்ரெயின் பண்ணணும், நீங்க தான் கஷ்டப்படணும், நீங்க தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நீங்க தான் பார்த்துக்கணும். அவ்வளவுதான். இந்த பிரின்சிபலை இன்னைக்கும் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். வாலிப பருவத்துல பரிசுத்தமா இருந்த அந்த தானியலை பாருங்க, படிக்கிறதற்கு, தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு ராஜாவே பொறுப்படுத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் வேலையும் போட்டு கொடுத்துட்டான். உயர்ந்த ஸ்தானமும் அவங்களுக்கு கிடைச்சது. காரணம் பரிசுத்தம். பாவத்திற்கு விலகி ஜீவிக்கும் அனுபவம். நீங்க இப்படி செஞ்சு பாருங்க. பரிசுத்தமாய் வாழ்ந்த ஈசாக்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுக்கான வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கிற பொறுப்பு அவர் எடுத்துக்கொண்டார். நல்ல ஏற்ற துணை அவனுக்கு கிடைச்சது. நிச்சயமா ஆண்டவர் அப்படி இன்றைக்கு செய்வார். பரிசுத்தமா ஒரு மனிதன் வாழ்ந்தா அந்த மனிதனும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதற்கு பைபிள் ஃபுல்லா தேவ மனிதர்கள் சாட்சியா. பஞ்ச காலம் தான் ஈசாக்கு வாழ்ந்த நாட்கள். விதைச்சான், 100 மடங்கு பலன் எப்படி கிடைச்சது? பரிசுத்தத்திற்கு. ஏன்னா தேவ சத்தத்துக்கு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் அவன் இருந்ததுனால அவன் வாழ்க்கைக்கு பொறுப்பு கர்த்தரா மாறிட்டான். இடம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, காலம் சரியில்லை, அன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட போது, எல்லாம் உண்மைதான். ஆனா பரிசுத்தமா ஆண்டவர் சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு நடந்த ஒரு மனிதனுக்கு முழு பொறுப்பும் ஆண்டவர். என் வார்த்தையை கேட்டு நீ வா அப்படின்னு சொன்ன ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வந்ததுனால அவன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பும் தேவன். மோசையை பார்த்து சொல்றாரு, நீ எகிப்துக்கு போ, நான் சொல்றதை கேட்டு பார்வோன்ட்ட பேசு, ஜனங்களை அழைத்து கொண்டு வா. அதனால முழு பொறுப்பான் 40 வருஷம் அந்த மோசை ஆண்டு சொன்ன வேலையை செஞ்சதுனால அந்த ஜனங்களை பராமரிக்க, பாதுகாக்க, உடுத்துவிக்க, போஷிக்க எல்லாத்தையும் யார் சார்ஜ் எடுத்துக்கிட்டா? கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கும் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம், வாழ்க்கையின் அடிப்படை. ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்க உங்களை நீங்க அர்ப்பணிச்சா, தனி மனுஷனா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், சபையா இருந்தாலும், ஊழியரா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், உங்க அத்தனை பேருக்கும் பொறுப்பு அவர் தான். இதுக்கு 100% நான் இல்லை, பைபிள் உத்தரவாதங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. காத்திருந்த எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ற ஒரு ஆளா நம்ம இருக்க மாட்டோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். எனக்கு ஒரு கவலை இல்லை, ஒரு குறை இல்லை. நேர்த்தியா அவர் அதன் காலத்துல எல்லாத்தையும் செய்யறாரு. என் வாழ்க்கையை அவர் பொருட்படுத்திக்கிட்டார். அப்படிப்பட்ட சாட்சிகளாக தான் நம்ம இருப்போம். ஆகவே நாம பிரயாசப்பட்டு, நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் உழைக்கிறேன், நான் தான் இரவு பகல் அலைகிறேன், எல்லாமே நான் தான் சுமக்க வேண்டியது இருக்கு, எல்லாம் என் தலை மேலே தான் இருக்கு, குடும்ப பாரம் என் மேலே தான் இருக்கு, பிள்ளைகளை நான் தான் சுமக்க வேண்டியிருக்கு, வேலையை நான் தான் பார்க்க வேண்டிய தொழில், இந்த மாதிரி பொழப்பமே வேண்டாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு நடந்து பாருங்க. லைஃப் ஈஸியா இருக்கும், வேலை ஈஸியாக இருக்கும், பிஸ்னஸ் ஈஸியாக இருக்கும், ஃபேமிலி லைஃப் ஈஸியாக இருக்கும், ஊழியம் ஈஸியாக இருக்கும். எல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? ஏன்னா அவர் தான் பொறுப்பு. ஆகவே இதை புரிஞ்சு வசனத்தை கேட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து பாருங்க. உங்களுடைய காரியத்தை அவர் பொறுப்படுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர்றதை அனுபவித்து. ஆக இந்த நிலை எல்லாருக்கும் உண்டாகட்டும். இந்த வேர்வை சிந்தி ஆதாம் பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு பாவம் காரணமாக இருந்தது போல எங்கள் வாழ்க்கையில் அப்படி பாவம் காரணமாக இராதபடி
பரிசுத்தம வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து ஆண்டவரை நீங்க எங்க வாழ்க்கைக்கு பொறுப்பா இருக்கிறத அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.